ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, உன்னை பாடா படுத்திக்கிட்டு படைச்சிக்கிட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த உன்னுடைய தலைவிதியை மாற்றி எழுதுவதற்காக தான் இந்த கருப்பன் உன்னை பார்க்க வந்தேன். நீயும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குற, பிரச்சனைகள் எதுவும் தீர்ந்த பாடில்ல. நிம்மதியை தேடி தேடி வெகு காலமாக ஏங்கி எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்த உனக்கு இப்போது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையவே புரட்டி போட வந்திருக்கேன். அதையும் ஒரு ஆணின் ரூபத்தில் வந்து மனித ரூபமாகவே உனக்கு எல்லா மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் செஞ்சு தரப்போகிறேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பதற்கான காலகட்டம். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாகும் அளவுக்கு நான் உனக்காக துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறேன். நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்து. நாளை நடப்பது யாவும் நலமாக இருக்கும்படி இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் ஒருபோதும் வருத்தப்படாதே. யாரெல்லாம் உன்னை ஏமாத்தினாங்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையையும் அவர்கள் புத்தியை திருத்த வேண்டிய வேலைகளையும் உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய நல்ல குணத்தோடு நீ இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவங்க உன்கிட்ட இப்படி செஞ்சிட்டாங்களேன்ற ஏமாற்றமும் ஆதங்கமும் வருத்தமும் உனக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கிற உனக்கு துணையாக உன் அப்பன் கருப்பன் வந்துட்டேன். இனிமே தேவையற்ற மனிதர்களை பற்றி நீ யோசிக்காதே. உனக்கு துணையாக இருந்து உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எனக்கு எப்பவுமே நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதர்களை தான் பிடிக்கும். அதனால தான் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பேன். அப்படிதான் உனக்கும் சில சோதனைகளை கொடுத்தேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ தவறான வழியில் போற யோசிக்கிறியா இல்லையான்னு உனக்கு சோதனையை வச்சேன். வாழ்வதற்காக தான் வாழ்க்கைன்னு நீ நினைக்காம மறுபடியும் இந்த கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட தப்பான வழியில் போக நினைக்கல, தவறு செய்ய யோசிக்கவில்லை. அதனால்தான் இப்போது நான் உனக்கு உதவி செய்ய வந்துட்டேன். இந்த உலகம் யாருக்குமே சிறையாக இருக்கக்கூடாது. நீ அதில் சிறை கைதியும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ என்னவோ உன்னை கைதி போல நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த வாழ்க்கை உனக்கு சிறையாக இருப்பது போலவும் நீ அதில் ஒரு கைதி போலவும் ரொம்ப யோசிக்காதே. உன் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்டு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது அடுத்த கட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு உனக்கே நல்லா புரிய போகுது. இதுவரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன். இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மகிழ்வானதாக மன நிம்மதி தரும் விதத்தில் இருக்க போகுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் நீ ரொம்ப யோசிக்கிற, இதை செய்யலாமா வேணாமா, சரியா வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம இந்த கருப்பனை நம்பி, அப்பா கருப்பா நான் இதை செய்ய போகிறேன், நீ எனக்கு துணையாக இருந்து இதில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுன்னு சொல்லிட்டீன்னா நீ எடுத்த முடிவை நல்ல முடிவாக மாற்ற வேண்டியதும் உனக்கு துணையாக இருந்த முன்னேற்றத்தை தர வேண்டியதும் என் பொறுப்பாக ஆகிவிடும் அல்லவா? என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மட்டுமே நடக்கும். உன்னுடைய ஆசைகளை நான் தாமதமாக நிறைவேற்றுகிறேனே என யோசிக்காதே. என்னுடைய அருளால் கூடிய சீக்கிரம் நீ திகைப்படையக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியை பெறப்போற. நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகுது. சாதாரண செயல்களை கூட மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீ செஞ்சு அதன் மூலம் வெற்றி கிடைக்கிறதுக்குள்ள நீ பெரும்பாடு படுகிறாய்னு எனக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயம் கூட நீ நினச்சது போல நடக்காம உனக்கு சோகத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதையும் நான் பார்த்ததால தான் உன் தலைவிதியை மாற்றி உனக்கு நல்லது செய்கிறதுக்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். இனிமே நீ பேசுகிற வார்த்தைகள்
உனக்கு வலிமை தரப்போகுது. அதாவது நீ என்ன வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும்படி நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளப் போகிறாய். இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்களும் நடக்காமல் போன விஷயங்களும் இனி என்னுடைய அருளால் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். என் அருள் இனி எப்போதும் உனக்கு வெற்றியை தரும். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் நிரந்தரமாக இருக்க போகுதேன்னு செல்லவே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களின் உண்மையான முகத்தை பார்த்தனே, இனிமேலாவது அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு. கருப்பசாமி துணை.